ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஸ்வீட் கடை தான். ஸ்வீட் கடையில் என்ட்ரி கொடுத்தாச்சு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன், என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு அப்படியே போகலான்ட்டு அடியகமங்கலம் தான். ஸோ அடியகமங்கலத்தில் இருக்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நிற்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து அந்த குலாப்ஜாம், பன்னீர் குலாப்ஜாம் வேணும்னு கேட்டாங்க, ஆனால் வாங்கலை. எதை நம்பி வாங்க, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க, சும்மா கலரை பார்த்து கேட்குறாங்களோன்னு வாங்கல. அப்புறம் வீட்டில் இந்த வீடியோ பார்க்குறப்போ, அம்மா நான் உங்ககிட்ட இது கேட்டேன்ல, நீ வாங்கியே கொடுக்கலன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஒருவேளை வாங்கி கொடுத்தா சாப்பிட்ருப்பாங்களோன்னு. எங்கள் ஊர்லேயே கிடைக்கும், இருந்தாலும் கேட்குற டைமில் வாங்கி கொடுக்கல, ஸ்வீட் ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அழகாக அவங்க அந்த கேஷ் பண்ணுற இடத்துல வந்து உக்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த இடம் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் கேமரா திருப்பி என்ன பார்க்குறப்ப தான் தெரிஞ்சா நான் எவ்வளோ காமெடியாக இருக்கேன்னு. இந்த கண்ணாடிக்கு எனக்கு செட்டே ஆகலை, டஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன், என்ன பண்ணுறது. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கா, அதனால என் குட்டி பொண்ணுக்கு வந்து போரே அடிக்கல, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா ஈவினிங் போல் கிளம்பிட்டேன். ஸோ திருவாரூர் போனாவே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன், அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ. எங்க அம்மா இன்னைக்கு திருவாரூர் போயிட்டு எங்க அம்மா வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து மல்லி, இது கடலை, அவரைக்காய், வாழைப்பழம், அப்பா என்னது ஓலை பகோடா, அப்புறம் மாம்பழம். கஷ்டப்பட்டு பேசுறீங்களே. இது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த வெரைட்டிஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? தெரியும், எனக்கு தெரியும். சாஃப்டான ஐட்டம் தான் என் பொண்ணுக்கு பிடிக்கும். இதெல்லாம் கஷ்டம் சாப்பிட்றது. இது அது இந்த கடலை சாப்பிட்றதெல்லாம் ஈக்காட்டு பாட்டிமா, அது பல்லே இல்லாத பாட்டிமா. இதெல்லாம் கஷ்டமான ஐட்டம், சாப்பிடவே மாட்டா. இருந்தாலும் நான் மல்லு கட்டி கொடுத்துருவேன். இது மட்டும் ஸ்மூத்தி மாதிரி போயிடும். அது காய் பழுக்கணும். காய்ஸ், இவ இப்படிதான் அழுவா, நல்லா பாருங்க. கேமரால அழுது காட்டு. ஸோ அவ்வளோதாங்க. நைட்டு வந்து அழகாக மல்லி சட்னி பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஸோ நிஜமாவே பொன்னாங்கண்ணி கீரை வந்து கருவேப்பிலைன்னு சொன்னது, அதை பார்க்கறது கூட அப்படிதான் இருக்குது, அதனால இப்படி சொல்லிட்டாங்க. கீரைன்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும், டக்குன்னு கருவேப்பிலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க. சச்சா.